அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பீட்டர். என்கிட்ட 10 விதமான வேர்ஹவுஸ் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். போலந்து நாட்டில் வேர்ஹவுஸ் சம்மந்தமான வேலைகள் 10 விதமான வேலைகள் இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் 5வது வேலையை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்பா கார்ஸ் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வேர்ஹவுஸ். நெட்டிலலாம் நீங்கள் அடித்து தேடி பாருங்கள், உங்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய பேஜஸ் ஓப்பன் ஆகும். மிகப்பெரிய கம்பெனி இது. ஆன்பா கார்ஸ் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வேர்ஹவுஸ், போலந்து நாட்டில் இருக்கிற வேர்ஹவுஸ். இந்த வேர்ஹவுஸுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். லொக்கேஷன், இந்த வேர்ஹவுஸ் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா காட்டாவைஸ் லொக்கேஷன் பேர். ப்ரொனன்சியேஷன் மேபி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லலாம். காட்டாவைஸ் லொக்கேஷன் இது. மென் பார்த்திங்கன்னா ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒன்லி ஆண்கள் மட்டும்தான். ஏஜ் பார்த்திங்கன்னா அப் டு 60 இயர்ஸ் இருக்கிற. இந்த கடந்த 4 வீடியோக்களில் பார்த்துருக்கோம், எல்லாமே 45 இயர்ஸ் இருந்தது. இந்த 5வது வேலையில் தான் கொஞ்சம் இந்த ஏஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா அப் டு 60 இயர்ஸ், 60 வயசாக இருந்தால் கூட இந்த வேலையை பார்க்கலான்னு சொல்கிறாங்க. 60 வயசு ஆள் கூட இந்த வேலையை எளிதாக பண்ண முடியுமான்னா பார்த்துங்க. ஓரளவு எளிதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா கொஞ்சம் கடினமான வேலை மாரி தெரியுது. ஏன்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ்னால் உங்களுக்கு இரும்பில் தான் நிறையா இருக்கும், அதெல்லாம் தூக்குற மாரி வைக்கிற மாரி இருக்கும். பட் 60 வயசாக இருந்தாலும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். பட் என்ன வேலை என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன். அதுக்கான வேலைகள், அந்த வேலைக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுக்குறதா என்னுடைய வேலை. சரிங்களா? உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டில் இந்த கம்பெனி பேரில் உங்களுக்கு வந்துடும், எங்கே வேலை பார்க்குறீங்க என்ன அப்படிங்கிறது, எவ்வளோ சேலரிங்கிறது வரும். ஓகே, இப்போ நம்ம சேலரி எவ்வளோன்னு பார்ப்போம். சேலரி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 27.7 ஸ்லாட்டி பர் ஹவர் நெட் சேலரி அப் டு 26 இயர்ஸ் ஓல்டு. 26 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 27.70 ஸ்லாட்டி பர் ஹவருக்கு. 26 வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 22.37 பர் ஹவருக்கு சேலரி. அது கொஞ்சம் பார்த்துங்க. ஏஜ் 26 வயசுக்குள்ளே இருந்தால் இந்த சேலரி வரும். 26 வயசுக்கு மேலே இருக்குதுன்னா உங்களுக்கு 22.37 ஸ்லாட்டி தான் வரும் பர் ஹவருக்கு. சரிங்களா? போனஸும் இருக்குது இந்த வேலையில். பார்த்தீங்கன்னா போனஸ் இருக்குது. அதாவது போனஸ்னால் 1 இயர் போனஸ் தான். 1300 ஸ்லாட்டி போனஸ் இருக்கும் உங்களுக்கு. இட் இஸ் அலோவ் டு டேக் அன் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆஃப்டர் 5 days ஆஃப் வீக். நீங்கள் அட்வான்ஸாக கூட அமௌண்ட் வாங்கிக்கலாம். 5 நாள் வேலை செஞ்சதுக்கப்புறம் அட்வான்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகள் பார்த்தீங்கன்னா அசம்பிளி அண்ட் சார்ட்டிங். பொருளை இணைக்கிறது, பிரித்து கிடக்கிற பொருள்லாம் ஒன்றா அதை அசம்பிள் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு கார் அசம்பிள் பண்ணுறாங்களா எப்படி என்னன்னு தெரியல. பட்டு சின்ன பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. கார் அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒன்லி ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் தான் அசம்பிள் பண்ணுறது. அண்ட் சார்ட்டிங், வகைப்படுத்துறது. அப்புறம் 2 பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஆஃப் ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணுறது. அதான் பாலித்தீன் கவர் போட்டோ அல்லது இந்த டப்பா போட்டோ நீங்கள் பேக்கிங் பண்ணணும். அப்புறம் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் ஆர்டர்ஸ், எந்தெந்த பொருளை எந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போகணும் போல் இருக்குது. அப்புறம் ஒர்க்கிங் வித் ஸ்கேனர். வேறு ஹவுஸ்னாவே எப்போதும் ஸ்கேனர் இருக்கும். அதில் அப்புறம் ப்ராடக்ட்லாம் ஸ்கேன் பண்ணணும், ஸ்டிக்கர் ஒட்டணும், பில்லு ஸ்டிக்கர் எல்லாமே ஒட்டுற மாதிரி இருக்கும். அது நேம் ஸ்டிக்கர், பிராண்ட் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது வித் ஸ்கேனரோட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா மினிமம் 200 ஹவர்ஸ்லேருந்து 240 ஹவர்ஸ் வரைக்கும் இருக்குது. மினிமம் கேரண்டி பர் மந்த்துக்கு 200 ஹவர்ஸ் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம். ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா 3 விதமான ஷிஃப்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 to 3 ஷிஃப்ட், 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன டைப் பார்த்தீங்கன்னா 8 ஹவர் ஷிஃப்ட்டு, 10 ஹவர் ஷிஃப்ட்டு, 12 ஹவர் ஷிஃப்ட் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சூஸ் அண்ட் பை த எம்ப்ளாயி. நீங்கள் விருப்பப்பட்டால் 8 ஹவரும் பார்த்துக்கலாம், 10 ஹவரும் பார்த்துக்கலாம், 12 ஹவரும் பார்த்துக்கலாம். 6 days a week, ஒரு வாரத்துக்கு 6 நாள் நீங்கள் வேலை செய்யலாம். ஆப்ஷனலி 7, விருப்பப்பட்டால் 7 நாளும் நீங்கள் வேலை பார்த்துக்கலாம்.
அதிகமாக நீங்கள் அதை வேலை செஞ்சிங்கன்னா அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஓட்டி இருக்குது. அப் டு 12 ஹவர்ஸ் வரைக்குமே ஓட்டி இருக்குது. அதுபோக 7 நாளுமே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ இதில் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அப்புறம் பிரேக் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் பர் ஷிஃப்ட்டு. 8 ஹவர் ஷிஃப்ட்டோ அல்ல 10 ஹவர் ஷிஃப்ட் எடுத்திங்கன்னா 20 நிமிஷம் தான் உங்களுக்கு பிரேக் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு பிரேக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு பே பண்ணிடுவாங்க. அப்புறம் 30 மினிட்ஸ் பிரேக் எங்கே யாருக்கு கொடுக்குறாங்கன்னா 12 ஹவர் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்களுக்கு தான் 30 மினிட்ஸ் பிரேக் இருக்குங்கிறாங்க. பிரேக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு ஹெவியாக ஒர்க் இருக்கும் போல இருக்குது. பட் நிறைய கம்பெனியில் வந்து வேலை இல்லைங்கிறாங்க, ஜாப்லாம் சொல்கிறாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஓட்டி பார்க்கலாம், நிறைய நாட்களும் நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம், அதிகமாக சம்பாரிச்சிக்கலாம். விருப்பப்பட்டால் நீங்கள் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம். அதுக்காக பிரேக்கே எடுக்க முடியாது, லீவ் எடுக்க முடியாது அப்படிலாம் கிடையாது. யூரோப் கண்ட்ரீஸில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எப்போதுமே அதுக்கெலாம் அலோடு உண்டு, நீங்கள் மெடிக்கல் லீவ் எடுத்துக்கலாம். அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துட்றாங்க. அதாவது எந்தமாரி அங்கே எங்கே அக்காமடேஷன் கொடுக்குறாங்கன்னா ஹோட்டல்ஸ் புக் பண்ணி கொடுத்துருவாங்க, அல்லது ஹவுசஸ் இண்டிவிஜுவல் ஹவுசஸாக புக் பண்ணி கொடுத்துருவாங்க, அல்லது அப்பார்ட்மெண்ட் அதை புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ரூம்லேயும் அல்லது ஒவ்வொரு இதுலேயும் பெரிய ரூமாக இருக்கும் அல்லது பில்டிங். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் தங்குற மாரி ஷேர் பண்ணுற மாரி 4 பேர் ஷேர் பண்ணுற மாரி இருக்கும் ஒரு ரூமை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சார்ஜஸ் பண்ணிக்கிறாங்க 15 ஸ்லாட்டி பர் டே. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300, 150, 450 ஸ்லாட்டி ஒரு மாதத்துக்கு 450 ஸ்லாட்டி பிடிச்சிப்பாங்க. சரிங்களா. டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்குற இடத்துலேருந்து வேலைக்கு இட்டு போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு 300 ஸ்லாட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நோட் 100 PLN ஒன் டைம் பேமெண்ட் ஃபார் த ப்ரொவிஷன் ஆஃப் ஒர்க் க்ளோத்ஸ். அங்கே வந்து ஒர்க் பண்ணும்போது அதுக்கான யூனிஃபார்முக்கு ஒரு வாட்டி 100 ஸ்லாட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்மக்கிட்டேருந்து 100 ஸ்லாட்டி பிடிச்சிப்பாங்க. ஒன் டைம் அமௌண்ட்டு நம்மள்கிட்ட பிடிச்சிப்பாங்க. அப்புறம் தேர் இஸ் எ கேன்டீன் ஆன் த டெரிட்டரி ஆஃப் த வேர்ஹவுஸ். வேர்ஹவுஸ்லேயே உங்களுக்கு கேன்டீன் இருக்குது, ஆனால் நீங்கள் பைசா கொடுத்து தான் சாப்பிட்ணும். வேர் யூ கேன் ஹேவ் லஞ்ச். நீங்கள் மதியம் உணவு அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஃபுட் அட் யுவர் ஓன் எக்ஸ்பென்ஸ். நீங்கள் காசு கொடுத்து தான் சாப்பிட்டுக்கணும். உள்ளவே உங்களுக்கு கேன்டீன் இருக்குது. இல்லை நீங்கள் சமைச்சு நீங்கள் கொண்டு வரலாம். இல்லைன்னா காலைல வரும்போது நீங்கள் சமைச்சு கொண்டு வந்துடணும். அக்காமடேஷனை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அக்காமடேஷனில் யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஃபர்னிச்சர்டாக இருக்கும். அங்கே உங்களுக்கு சமைக்க தேவையான கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பு, ஃப்ரிட்ஜி, வாஷிங் மிஷின், குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர், தூங்குறதுக்கு பெட்டு, பொருட்களை வைக்கிறதுக்கு கபோர்டு, இது எல்லாமே பேசிக் நெசசரி திங்ஸ் எல்லாமே இருக்கும். இதுதான் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. யூரோப் கண்ட்ரிஸில் எப்போதுமே இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ தான். டோட்டலாக 450 ஸ்லாட்டி அவங்க பிடிச்சிப்பாங்க. சரிங்களா. அப்புறம் ஈச் எம்ப்ளாயி ஹேஸ் ஹீஸ் ஓன் லாக்கர் ஃபார் சேஞ்சிங் க்ளோத்ஸ். வேர்ஹவுஸ் வந்ததுக்கப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இண்டிவிஜுவலாகவே வேர்ஹவுஸ்லேயே ஒரு லாக்கர் இருக்கும். வீட்டில் தனியாக லாக்கர் இருக்கும், கபோர்ட் இருக்கும். பட் நீங்கள் உங்களுடைய விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேலைக்கு வருவீங்க. இங்கே வந்து கம்பெனி ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதுக்கு அங்கே ஒரு லாக்கர் கொடுக்குறாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை அதில் வச்சுக்கிட்டு கம்பெனி ட்ரெஸ்ஸை நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, வி ஹெல்ப் வித் லீகலைசேஷன் இன் போலந்து. அங்கே வந்து நீங்கள் டிஆர்சி கார்டு வாங்குறதுக்கு லீகலைசேஷனுக்கு அவங்க கம்பெனியை ஹெல்ப் பண்ணுது. சரிங்களா. டீட்டெயில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அப்புறம் ஏஜென்ட் ஃபீஸு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். 1 இயர் ஒர்க் பர்மிட்டுக்கு நாங்கள் உள்ள ஏஜென்ட்டுக்கு நான் பணம் பே பண்ணணும். முழுசாக நான் பணம் எடுத்துக்க கிடையாது. 1,20,000 உங்கள்கிட்டேருந்து வாங்கி 1 இயர் ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுக்குறேன். சரிங்களா. எனக்கு ஒன்றும் இதில் பெரிய அமௌண்ட் எதுவுமே கிடையாதுங்க. உண்மையாக சொல்ல போனால் 20,000 எனக்கு வந்து லாபம். 1,20,000 20,000 லாபம். அங்கே உள்ள ஏஜென்ட்டுக்கு 1,00,000 ரூபா நான் பே பண்ணுறேன். சரிங்களா. அதில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 60,000 நீங்கள் இனிஷியலாக கட்டிடணும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டுக்கான ப்ராசஸ் ரெடி ஆகும். 2 மந்தில் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுத்துருவேன். 2 மாதம் கழித்து ஒர்க் பர்மிட் ரெடியான பிறகு மீதி 60,000 நீங்கள் கட்டணும். இன்னொரு சார்ஜஸும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 2,20,000. அது 3 இயர் ஒர்க் பர்மிட் இருக்கும். கொஞ்சம் சேலரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் கொஞ்சம் சேலரி கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் இதை விட அதிகமாக இருக்கும் 3 இயர் ஒர்க் பர்மிட்டுக்கு. சரிங்களா. விருப்பப்படுறவங்க எந்த இதில் வரணுமோ நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்க, எந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ என்கிட்ட சொல்லுங்கள். இந்த ஜாப் டைட்டில் பார்த்தீங்கன்னா 5வது வேலை, ஜாப் நம்பர் 5. பேர் பார்த்தீங்கன்னா ஆன்பா கார்ஸ் ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வேர்ஹவுஸ். இந்த ஜாப் பிடிச்சிருக்கவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.
இதோடைய சேலரி உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பார்க்கல, அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்துருவோம். 22.37 ஸ்லாட்டி. 22.37 ஸ்லாட்டி. 26 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேலரி வரும். அது பார்த்திங்கன்னா 27.27 ஸ்லாட்டி வரும். பட் இது பேசிக், இந்த சின்ன சேலரியை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இன்ட்டு 20 ருபீஸ் போட்டோன்னா ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு 447.4, 450 ரூபா 1 ஹவருக்கு. அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா 450 ரூபா நீங்கள் வச்சுக்கலாம். 1 ஹவருக்கான சேலரி 1 ஹவர் ஒர்க் பண்ணிங்கன்னா 450 ரூபா போல் கிடைக்கும். இன்ட்டு அதே ஒரு 8 ஹவர்ஸ் போட்டு பார்த்தோன்னா அங்கே இருக்க பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் டியூட்டி இருக்குது, 10 ஹவர் டியூட்டி இருக்குது, 12 ஹவர் டியூட்டியும் இருக்குது. சரிங்களா? ஒரு 12 ஹவர் டியூட்டி இந்த வாட்டி போட்டு பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இதுக்கு 12 ஹவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கான சேலரி பார்த்திங்கன்னா 5368 ரூபா வருது ஒரு நாளைக்கான சேலரி. இன்ட்டு 25 டேஸ் போட்டு பார்ப்போம். இதில் வந்து 30 நாளுமே நீங்கள் வேலை செய்யலாம். இருந்தாலும் ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கிறீங்க, எல்லா சண்டேயும் கழிச்சு விட்ருவோம். ஒரு வாரத்துக்கு 6 நாள் தான் ஒர்க் பண்ணுற மாரி கணக்கு வச்சுப்போம். எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படி பார்த்திங்கன்னா 1,34,000 கிடைக்கிது அப்ராக்சிமேட்லி. வேலை நல்ல வேலை தான். கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி. விருப்பம் உள்ளவங்க, இதுக்கு அப்ளை பண்ண விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிருங்க. என்னுடைய நம்பர் +65 90616128. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி குரூப்பில் இணைஞ்சிருங்க. அந்த ப்ராசஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு பாருங்கள். எப்போ உங்களுக்கு விருப்பம் வருதோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி.